ஹலோ மக்களே, இன்றைக்கி சூப்பரான எக் கேப்சிகம் கட்லெட் தான் பார்க்குறோம். ஒரு சிம்பிள் ரெசிபி தான். அதுக்கு கேப்சிகம் ரிங் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் டொமேட்டோ, ஸ்ப்ரிங் ஆனியன், பெரிய வெங்காயம் இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர், ஜீரா பவுடர், கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்கோட நல்லா மிங்கிள் ஆகும். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், டொமேட்டோ, பெரிய வெங்காயம் இது எல்லாமே அதோடு சேர்த்துக்கலாம். இப்போது நான் 2 எக் எடுத்து அதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் தோசை தவா வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. அதில் கொஞ்சம் ஆனியன் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையே அந்த கேப்சிகம் ரிங்ஸ்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ அதை மூடி போட்டு மூட வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடு வந்து பரட்டி விட்டுக்கலாம். நமக்கு எக் கேப்சிகம் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு சிம்பிளான ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட டொமேட்டோ சாஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள்.